கர்த்தர் தந்த வார்த்தை, நோக்கத்தை மாற்றாதே. நீ ஜெயிக்கணும்னா நோக்கத்தை மாற்றக்கூடாது. நீ எதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறாய்? உனக்கு நியமித்த பாதை என்ன? உனக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்ன? நீ எதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறாய்? இந்த நோக்கத்தை மாற்றினால் உன் வாழ்க்கையிலே நீ காண வேண்டிய ஜெயத்தை காண்பதற்கு பதிலாய் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத தோல்விகள் தான் வரும். நேற்றுள்ள செய்தி ப்ரிப்பேர் பண்ணும் போதே இன்னைக்கு பேசுறதுக்கான வார்த்தை ஆண்டவர் ஒரு வெளிச்சம் காண்பித்தார். ஆண்டவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். நம்ம கொஞ்சம் அமர்ந்திருந்து இந்த வார்த்தைகளை கவனமாய் கேட்க வேண்டும். நான் வந்தோம், கூடணும், ஜெபித்தோம், பாடினோம், போனோம், அடுத்து ஃபாஸ்டிங் பிரேயர் முடிஞ்சு போச்சுன்னு இல்லை. இந்த தடவை ஜெயித்தே ஆகணும். அதனால கர்த்தர் நம்ம இடத்துல என்னென்ன சொல்லுகிறாரோ அதுக்கு அப்படி எஸ் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென் சொல்லிடணும். வாக்குத்தத்தம் சொல்லும் போது எப்படி ஆமென் சொல்றோமோ அதே போல இப்படி செய்யன்னு சொல்லும் போதும் ஆமென், ஹல்லேலூயா. நம்ம அப்போ இதெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. உன் அரிக்கட்டு உன் சகோதரர்களுடைய அரிக்கட்டை விட மேல நிமிர்ந்திருக்கும். ஆமென், ஐ ரிசீவ் இட். நீ உனக்கு அறியாத பாதையில் நீ விலங்கிடப்பட்டு கொண்டு போகப்படுவார். வாக்குத்தத்தை நீங்களே வச்சிருங்க. அப்படி இருக்கக்கூடாது. எஸ், ஆமென். ஏன்னா ஆண்டவர் நம்மளை கொண்டு போறது தோற்க வைப்பதற்கு அல்ல, ஜெயிக்க வைப்பதற்கு. பார்வோனை வரவழைத்தது தோற்க வைக்க, இஸ்ரவேலரை வரவழைத்தது ஜெயிக்க வைக்க. என்னை இரத்தத்தால் மீட்டவர் வரவழைத்தது தோற்பதற்கல்ல, ஜெயிப்பதற்குன்னு சொல்றவங்க. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நோக்கத்தை மாற்றாதே. வேதத்திலிருந்து ஒரு கேரக்டரை எடுத்து முன்வைத்து, சவுல், இஸ்ரவேலுடைய முதல் ராஜாவாகிய சவுலுடைய வாழ்க்கையை வைத்து அவனுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது, அவனுடைய முடிவு எப்படி இருந்தது என்பதை கொடுக்கப்பட்ட அந்த நேரத்துக்குள்ளாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கொஞ்சம் ஆரம்பத்தை கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுவேன். ஏன்னா 10 பாயிண்ட் இருக்கு. அதனால அப்படி ஒரு 10-15 நிமிஷத்தில் அது சொன்னாதான் அடுத்த காரியத்தை சொல்ல முடியும். நாளைக்கு வேற செய்தி இருக்கிறதுனால. ஆமென். எனவே கொஞ்சம் நீங்க கவனிக்கணும். ஒரு மனிதன் இவெல்லாம் விழுவானா அப்படின்னு அவனுடைய ஆரம்பத்தை பார்த்தால் நமக்கு தோன்றும். விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பரலோகம் கன்ஃபார்ம். இவனெல்லாம் தோற்கடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஆரம்பத்தை உடையவன் தான் சவுல். சாதாரணமானவன் அல்ல. ஃபர்ஸ்ட் கிங்கா தேவன் தெரிந்தெடுக்கிறார்னா அங்க இருக்கிறதுலே பெஸ்ட் தானே. அங்க இருக்கிறவர்களே பெஸ்ட். அவன் எப்படி வாழ்ந்த மனுஷன், எப்படி இருந்த மனுஷன். ஃபர்ஸ்ட் கிங்கா தேவன் தெரிந்தெடுத்தார்னா ஏதோ ஒண்ணு அல்ல. தெளிவா சாமுவேல்ட்ட சொல்றார். 9வது அதிகாரம் 15-16 வசனத்துல சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்திற்கு அனுப்புவேன் என்கிறார். நாளைக்கு யார் வராங்களோ அதுல ஆளை பிடிச்சு ராஜாவாக்கிற சொல்ல வேண்டியதானே. ஏன்னா இஸ்ரவேல் ராஜாவாகும்படி கேட்டது கர்த்தருக்கு எப்படி இருந்துச்சு, விசனமா இருந்துச்சு. அவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிட்டு. அதனால எவனையாவது பிடிச்சு ஆக்கி வைப்பா அப்படி சொல்ல வேண்டியதானே. இல்லை, கர்த்தர் சொன்னா அனுப்புவேன் என்கிறார். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய் என்று சொல்லி கர்த்தர் அவனை குறித்து சொல்லுகிறார். சாமுவேல் 17 சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லி இருந்த மனுஷன் இவனே. இவனை பத்தி தான்ப்பா நான் உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். நான் உனக்கு சொல்லி இருந்த மனுஷன் இவன் தான் அப்படிங்கிறார். தேவன் தெரிந்தெடுத்த சிறந்த ஒரு மனிதன் தான் இந்த சவுல்.
இந்த சவுலை குறித்து நம் வேதத்தில் பார்க்கும்போது, ஒன்று, அவன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவன். அந்த ரெஃபரன்ஸை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். 9:4 கழுதை காணாம போகுது. அப்பா சொல்றாரு, நீ போய் தேடிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே அவன் போனான். மறு பேச்சு பேசல, தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவன். 2, தகப்பன் கவலைப்படக்கூடாது என நினைக்கிறவன். எங்க அப்பா ஃபீல் பண்ணிடக்கூடாது, என் தகப்பன் கவலைப்படக்கூடாது. 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் என்றான். தகப்பன் கவலைப்படக்கூடாது என நினைக்கிறவன். இப்படிப்பட்ட பிள்ளைங்க இன்னைக்கு ரொம்ப குறவாயிட்டு இருக்கிறாங்க. அப்பா ஃபீல் பண்ணிடக்கூடாது, அம்மா ஃபீல் பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவங்க எடுக்கிற தீர்மானங்கள்லாம் பார்த்தா அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதுதான். இது அப்பாவுக்கு பிடிக்குமா, இது அம்மாவுக்கு பிடிக்குமா, இப்படி நம்ம ஒரு காரியத்தை செஞ்சால் பெற்றோர் எவ்வளோ வருத்தப்படுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க கவலைப்பட்டாலும் சரி கவலைப்படலைனாலும் சரி நான் நினைக்கிறது தான். இப்படி இது பிசாசு. இதுக்கு பின்னாடி இந்த செயல்படுறது யாரு? சத்தமா சொல்லுங்க, பிசாசு. பெற்றோரை வேதனைப்படுத்தி ஒரு பிள்ளை ஒரு காரியத்தில் மகிழுகிறாள் என்றால் அதுக்கு பின்னாக இருந்து செயல்படுகிறது பிசாசு. ஆமென். என்ன காரணம் சொன்னாலும் சரி அதான். நீங்க பாத்தீங்களா, அப்பா ஃபீல் பண்ணிடக்கூடாது. தேவன் ஒரு மனிதனை சும்மா தெரிந்தெடுக்கவில்லை. 3வது பார்த்தீங்கன்னா 7வது வசனத்தில் சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம்? தேவனுடைய மனுஷனாகி அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றுமில்லை. தேவ சமூகத்தில் வெறுமையாய் செல்ல விரும்பாதவன், ஆண்டவர் சமூகத்தில் வெறுமையாய் செல்ல விரும்பாதவன். 4வதாக 10வது வசனத்தில், அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி, நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா என்றான். நல்ல ஆலோசனை ஏற்கிறவன். அது யார் சொன்னாலும் சரி, அப்பா சொன்னாலும் சரி, வேலைக்காரன் சொன்னாலும் சரி, நீ என் வேலைக்காரன், நீ என்ன பேச்சு, அப்படி நினைக்கிறவன் அல்ல அவன். அவன் சொல்ற ஆலோசனை நல்ல ஆலோசனை. எஸ், நல்ல காரியம் பா இது. நாகமானு கூட இந்த கேரக்டர் இருந்துச்சு. அவனுடைய வேலைக்காரன் ஒருவன் சொன்னதுனால தானே போய் திருப்பி அந்த யோர்தான்ல முங்கினான். சில மைண்ட் செட் உண்டு, இன்னார் சொன்னாதான் நான் கேட்பேன், இவங்க சொன்னாதான் நான் கேட்பேன். இது ஒரு நல்ல ஆலோசனை சொல்றேன். ஐயா, என் கையில் அந்த 6வது வசனத்தில் சொல்லுகிறான், இதோ இந்த பட்டணத்தில் தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம். அப்படி சொல்லும்போது தான் சவுல் சொல்கிறேன், நம்மகிட்ட கொடுக்கறது காணிக்கை இல்லையே. உடனே அந்த வேலைக்காரன் சொல்கிறேன், இதோ என் கையில் இன்னும் 4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது. இப்போ யார்கிட்ட வாங்கணும் சவுல்? வாங்கிட்ட இருந்து நான் வாங்குறதா? அப்படி சொல்லுகிறவன் அல்ல. வாங்கிட்ட இருந்தா நீ கொடுக்கறதுக்கு நான் வாங்குறது, வேற யார்கிட்ட கொடுத்து வேணாம் என்கிட்ட. சிலர் பார்த்துருக்கீங்களா, லஞ்சம் கையால தொட மாட்டாங்க, நான் டிராயர்ல என் கையில பியூன்னு பாரு, அவர்கிட்ட கையில கொடுத்து நான் கையால தொடவே மாட்டேன், வேணா அக்கௌண்ட் நம்பர் தாரேன். பாருங்க, வேலைக்காரன் சொல்ல, என்கிட்ட 4 சேக்கல் இருக்கு, 4 சேக்கல் இருக்கு. ஆமே, வாங்கிட்ட இருந்து செக் வெளியே சொல்லாத, அப்படி இல்லை. நல்ல ஆலோசனை ஏற்கிறவன், நல்ல ஆலோசனையை ஏற்கிறவன். 9:21, தன் நிலை உணர்ந்தவன். தன் நிலை உணர்ந்தவன். அதாவது சவுல் சாமுவேல் பெரிய பெரிய காரியத்தை எல்லாம் சொல்லும் போது சவுல் உடனே மெய் மறந்து பறக்கல. ஆமே, அவன் சொல்லுகிறான் பாருங்கள், அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா?
பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானதல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில், ஏன்னா அவனுக்கு அவன் நிலைமை நல்லா தெரியும். தன் நிலையை மறைக்கல. நேரா வந்து உடனே இவர் ஏதோ ஆழமாத்தி சொல்றார், சரி கேட்க நல்லா தான் இருக்கு, இருந்துட்டு போயிரும். தன் நிலையை மறைக்கவில்லை. நான் எதுக்கு மறைக்கணும்? நாம வந்து நம்மளை யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு எவ்வளோ மறைச்சு என்னெல்லாம் காட்டிட்டு இருக்கிறோம். தன் நிலையை மறைக்காதவனுக்கு பெஸ்ட் அந்த பந்தியில கொடுக்கப்பட்டது. ஆமே. ஏன்னா சாமுவேல் ஏற்கனவே ஒரு முன்னந்தோடைய ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தா, நல்லா குக் பண்ணி நல்ல ஒரு லெக் பீஸ் ரெடியா இருக்கு. உபவாச ஜெபம் 6வது நாள் 12 மணிக்கு. இப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஆமே. நான் யார் தெரியுமா? நான் வந்து கோத்திரங்களிலே எடுத்ததும் பென்யமீன் கோத்திரத்தான பிள்ளை. பவுல் என்ன சொல்லுவார்? நான் பென்யமீன் கோத்திரத்தான். இவர் அப்படி இல்லை. இங்க வேற கோத்திரங்கள்லயே சிறிய கோத்திரம். ஹல்லேலூயா. பென்யமீன் கோத்திரம். கடந்த நாளில் ஒருத்தங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருந்தாங்க. இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், வெளியே தெரியாது. இப்போ நான் பேசுறது எனக்கு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க வந்துட்டு இப்படி சில காரியங்கள் பேசும்போது நான் வந்து அந்த சகோதரத்தை கேட்டேன், உங்களுக்கு அவங்க மேலே கசப்பு வருத்தம் ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு. உடனே அவர் ஹே இல்லை. உடனே மனைவி ஃபுல்லாக உண்டு பாஸ்டர். இல்லவே இல்லை பாஸ்டர், ஃபுல்லாக உண்டு. நம்ம நிறைய மறைச்சு. ஆமே. இல்லை இல்லை இல்லவே இல்லை, ஃபுல்லா. பாரு, இஸ்ரவேலின் அபேட்சை யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டாரையும் அல்லவா? அப்படி இல்லை. நான் கோத்திரங்களிலேயே என்னைக்குமே நாம நம்ம நிலைய உணரணும். அதனாலதான் தாவீது சொல்லுகிறான், நான் எவ்வளவு நிலையற்றவன் என்பதை உணரும்படிக்கு என் நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும். நான் எவ்வளவு நிலையற்றவன் என்பதை உணரும்படி. தன் நிலை உணர்ந்தவன். எனவேதான் கேட்டதவன் பறக்கல. அவன் உடனே இல்ல நிற்கிறான். 9:27 தரித்து நின்றவன், வெயிட் பண்றவன். நீ சற்றே தரித்து நின்னா நிற்கிறான். தரித்து நின்றவன். 10:1 கர்த்தரால் விரும்பி அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஏன் விரும்பி அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்லுகிறேன் என்றால், அந்த 10:1 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் விரும்பி அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அடுத்ததாக தீர்க்க தரிசனம் உரைத்தவன் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனம் உரைத்தவன், அவனுக்குள் ஆவியானவர் இறங்குகிறார். தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே அப்ப வரம் பெற்றவன். 10:27 அவனை குறித்த நிந்தனையான பேச்சுக்கு விலகினவன். 27 வாசிங்க. 10:27 ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறான் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வர அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். இது நம்ம எல்லாரும் விரும்பி கேட்கிற விண்ணப்பத்தில் ஒன்னா இருக்கணும். நமக்கு இந்த செய்தி மட்டும் காதுல கேட்காது. சிலருக்கு அனௌன்ஸ்மெண்ட் சுத்தமாவே, ஏன்னா அந்த டைம் தான் நாங்க கொஞ்சம் ஆமென் ஹல்லேலூயா. சிலர் உண்டு பைபிள் ஸ்டடி இருக்கனாலாம் வரவே மாட்டாங்க. என்னைக்கு பைபிள் ஸ்டடி இல்லையோ அன்னைக்கு புதுசா நோட்டையும் வாங்கிட்டு வருவாங்க. செவிய விளக்கு. அவனுக்கு காதுக்கு நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ,
என்ன கிஃப்டட் பர்சன் அவன், எவ்வளவு நல்ல கேரக்டர். ஆனால் இவன் மடிந்த ஒரு காரியத்தை பைபிள்ல ஒரு வார்த்தை நேற்று இரவு ஆவியானவர் காட்டி தந்தார். அதுதான் நடுக்கத்தை கொடுத்தது. அந்த செய்தி முடியும் போது உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதனாலதான் இந்த ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி தான் நம்ம ஓட்டத்தை முடிக்கணும். அதை நம்மை ஃபாலோ பண்றவங்க, நம்மை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு முன்னாடி அதை அறிக்கை செய்யணும். அதுதான் சாட்சி. நம்மளெல்லாம் யார் ஃபாலோ பண்ணுவா? உங்க வீடு இருக்குல்ல, உங்க தலைமுறை இருக்குல்ல, அவங்களுக்கு தெரியணும். அவதூறான பேச்சுக்கு செவியை விலக்கினவன், அது அவனை பாதிக்காது. உங்களை பத்தி இப்படி போட்டிருக்கிறாங்க, போடட்டும். அதான் நேற்று செய்தியில கேட்டோம்ல, கொஞ்சம் கூட சத்தமா பேச சொல்லுங்க. அப்பதான் அவர் துரட்ட எங்க போடுவாராம்? மூக்கிலையும் வாயிலையும். நம்ம ஒரு சின்ன பூச்சி போனாலே விடிய விடிய தும்முவோம். அப்ப அவர் போடுற துரட்டு. ஹல்லேலூயா. 10வது யுத்த வீரன், 11வது அதிகாரம் 11வது வசனம். அவன் யுத்த வீரன். அப்ப ஒரு ராஜாவாகிறதற்கும் எல்லா நிலையிலும் இந்த சவுல் தகுதி உள்ளவன். அப்படிப்பட்ட சவுல் மடிந்து போனான். ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா படிக்கும்போது ஒரே அதுக்கு தான் கொடுக்கப்பட்ட இந்த டைட்டில், நோக்கத்தை மாற்றினான். நீ நோக்கத்தை மாற்றிட்டேன்னா நீ எவ்வளவுதான் தகுதியுள்ளவனா இருந்தாலும் உன் வாழ்க்கை தோல்வியில் தான் முடியும். ரட்சிப்பு இருக்குது, ஞானஸ்நானம் இருக்குது, அபிஷேகம் இருக்குது, எல்லா கிஃப்ட் வரங்கள் இருக்கிறது, எல்லா நிலையிலும் சூப்பர். ஆனா நோக்கம் மாறினதுனால இந்த சவுலுக்கென்று எழுதப்பட்டது அந்த தோல்வி என்கிற அந்த 3 எழுத்தில் அதை சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு வேதனையான முடிவு, அந்த முடிவு யாருக்குமே வரக்கூடாது. தாவீது அப்படி புலம்புறார். ஆமென். நோக்கத்தை இந்த சவுல் மாற்றினான். எப்படி மாற்றினான்? ஒரு 5 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவது வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் அவளோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றார். 17வது வசனத்திலே சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறார், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். உன்னை ஏன் தலைவராக்கினார் தெரியுமா? அன்னைக்கு நீ இருந்த நிலை, உன் நிலை உணர்ந்திருந்த, உன் நிலை உனக்கு தெரியும். நாம் நம் நிலையை உணரணுங்க. அப்பதாங்க நம்ம மாற முடியும். அப்பதான் நம்மில் மாற்றம் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. நம் நிலையை நாம் அறிந்திருக்கணும். எனில் என்ன கண்டீர், என்னை நேசிக்க இப்பாவிக்கு தகுதி. ஆமென். நம் நிலை அறியணும். என் பலவீனம். ஆண்டவரே உங்களுக்கு தெரியும்பா, என்கிட்டயா பேசுறீங்க? இது என்ன பார்த்தா பேசுறீங்க? இது என்னையா தெரிந்தெடுத்தீங்க? என்னையா நேசிக்கிறீங்க? எனக்கா இந்த வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? தெரியும்லப்பா உங்களுக்கு. என்ன
நான் எப்படிப்பட்டவன் உங்களுக்கு தெரியும்ல ஆண்டவரே. ஆமென். உம்மை விட்டு விலகும் செயல் இந்த பாட்டு ஊழியத்தின் ஆரம்பத்தில் இப்படி சொல்லி சொல்லி புலம்பி எப்படி ஆண்டவரை நேசித்தீங்க, எனக்கு என்ன கணக்கே புரிய மாட்டேங்குது. நாம் நம் நிலையை இது மறக்கவே கூடாது. அப்பொழுது சவுல் தன் பார்வைக்கு சிறியவனா இருந்தான். உயர்வு வந்ததும் நாங்கெல்லாம் யாரு தெரியுமா வந்துட்டு பேச்சு. ஆமென். நாங்கெல்லாம் யார் தெரியுமா? அதாவது நல்ல பசியா இருக்கும் போது நம்ம அறியாமலே குறுகிறோம். ஆனா வயிறு நிறைய சாப்பிட்டதும் என்ன ஆயிரும் தெரியுமா? அப்படி நிமிர்ந்துரும். அதுக்கப்புறம் வயிறு எங்க இருக்குன்னு கண்ணாடியில தான் பார்க்கணும். இது இயல்பு. இதான் உலகம். இதான் மாம்சம். நல்லா நெஞ்சு முட்டை சாப்பிட்டுட்டோன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் இப்படி தேடுவாங்க இலையில என்ன இதுல எங்க பழம் வச்சாங்க. இது உலகம், இதான் மாம்சம். ஆனா ஒரு கிறிஸ்டியன் லைஃப் என்ன தெரியுமா? நீ எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுறியோ அவ்வளவுக்கு பணியணும். அவ்வளவுக்கு என்னை நான் தாழ்த்தி என்னை நான் தாழ்த்தி உம்மை நானாரா. இதான் யோவான் ஸ்நானன் சொல்லுகிறான். யோவான் ஸ்நானனை குறித்து இயேசு சொல்லுகிறார், ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் இவன் தான் பெரியவன். அந்த யோவான் தன்னை குறித்து சொல்லுகிறான். ஏன்னா அவனுக்கு அவனை தெரியும். இயேசு சொன்னார் அப்படி. அது ஏன் சொன்னார் தெரியுமா? அவருக்கு முன்னாடியே வந்துட்டேன்ல, அப்படி இல்லை. அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல. எல்லாரும் யோவானை தலைன்னு கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிடுறாங்க? நீர் தான் மேசியாவா? மேசியா யாரு? அவர் தான் தலை, சபைக்கு தலை அவர் தான். நேர யோவானை தலைன்னு கூப்பிடுறாங்க. உடனே யோவான் கேட்கல, கொஞ்சம் கூட சத்தமா அப்படி சொல்லல. நீ என்ன சொன்ன? நீ என்ன அப்படி பார்க்காத, நிக்கல பாரு. அவர் காலில் ஒரு செருப்பு இருக்கும் பாரு, அதுல ஒரு வார் இருக்கு பாத்தியா? அதை தொடுறதுக்கு கூட நான் தகுதி உள்ளவன் கிடையாது. அந்த யோவானுக்கு முன்னாடி ஒருவர் இப்படி நிற்கிறார். ஒவ்வொருத்தரையா முக்கி ஞானஸ்நானம் கொடுத்து விடும்போது இயேசுவை பத்தி பேசிட்டே இருக்கிறார். எனக்கு முன்னிருந்தவர் அவர், எனக்கு பின்னாக வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், அவர் என்னிலும் மேன்மையானவர். நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். அவர் ஆமென் அக்கினியினாலும் ஆவியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்று கூட அவர் கையில் இருக்கிறது. சொல்ல 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 ஒருத்தர் அப்படி கியூல நிற்கிறார். அப்போ அவருக்கு ஃபீல் ஆகுது, யோவானுக்கு ஃபீல் ஆகுது, வந்துட்டாரு. இப்ப சொல்றார், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் இங்க இருக்கிறார். ஏன்னா எனக்கு இதுவரை ஆமென் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆமென் அவர் பக்கத்துல வர்றது எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க அவரே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அவர் பக்கத்துல வர்றது உங்களுக்கு ஃபீல் ஆகும். நீங்க அவரே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அவர் நீ அறியாது இருக்கிற. அவர் சொல், நானும் அறியாது இருந்தேன், எனக்கும் தெரியாது. இப்ப கிட்ட வந்துட்டு அடுத்த ஆளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். இப்படி கையை வாங்கிட்டு இப்படி நின்றுப்பாரு. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்படிங்கிறார். அங்க சீனே மாறுது. இயேசு அப்படி நிற்கிறார். ஆண்டவர் எப்படி ஆனர் பண்றார் பாருங்க. தாழ்மை உள்ளவன தேவன் கனப்படுத்துறது. மேன்மைக்கு முன்னானது. மேன்மை யாரு? கிறிஸ்து. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஆண்டவரே நான் உங்களை ஹீரோவா சொல்லிட்டு இருக்கிறேன்ப்பா. தடுக்காத யோவானே, நடக்கட்டும். இவ யோவானுக்கு முன்னாக இயேசு அப்படியே குனிகிறார்.
தண்ணீர்ல மூழ்கி இதெல்லாம் அப்படி ஆனர் பண்றார். வானம் திறக்குது, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்குகிறார். அங்கிருந்த யாருக்கும் தெரியல, யோவான் கண்ணுக்கு மட்டும் தெரியுது. நீங்க அவரோடு இருந்தா இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாதது உங்க கண்ணுக்கு மட்டும் தெரியும். இங்க இருக்கிற யாரும் கேட்காதது உங்க காதுல மட்டும் கேட்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் கேட்டதை நானும் கேட்டேன் இல்ல, யாரும் கேட்காது உங்களுக்கு கேட்கும். பிரசன்னத்தில் இப்படிதான் வரணும். ஹல்லேலூயா. மற்றவங்க பைபிள் பார்க்கும்போது தெரிகிறதல்ல, மற்றவங்க கண்களுக்கு தெரியாதது நீங்க பைபிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நீங்க படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஐயா, இவ்வளவு நாள் நம்ம இதுதானே படிச்சுட்டு இருந்தோம், ஒண்ணுமே. யோவான் சொல்ற, நானும் அறியாது இருந்தேன். யோவான் 1 இருக்கு, சப்ஜெக்ட் அது இல்லை, அதனால நான் திருப்பி பிரேக் போட்டு இங்க வரேன். இந்த சவுல் இப்படி இருந்தவன் இப்ப உயர்த்தப்பட்டதும் ஜெயம் வந்ததும் அழிக்க வேண்டியவைகள் மேல அவன் ஆசை வைத்தான். இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. அழிக்க வேண்டியவைகள் மேல் ஆசை வைத்தான். ஏன் ஆசையை வைக்க கூடாதா? வச்சுக்கோ, ஆனா நீ எதன் மேல் ஆசை வைக்கிறியோ அது ஒன்னு அழிச்சிரும்பா. அப்ப நீ என்ன செய்யணும்னா அதை அழிச்சிடணும். நான் கரண்ட் கம்பியில தான் ஊஞ்சல் ஆடுவேனா? நம்ம ஆசையெல்லாம் அப்படித்தானே இருக்கு. எனக்கு கரண்ட் கம்பி இப்படி போடுது, நான் இடையிலோட கையை போட்டு இப்படி ஆடிட்டு இருப்பேன்னா அப்புறம் உனக்கு முன்னாடி 4 பேர் ஆடிட்டு இருப்பாங்க. எதுக்கு அது? நம்ம ஆசை எல்லாமே அப்படித்தானே இருக்கு. நீ அழிக்க வேண்டியவைகள் மேல் ஆசையை வைக்காத. ஆண்டவர் சொல்லுகிறார், அமலேக்கு வழிமறுத்த செய்கையை நான் மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்குண்டான எல்லாவற்றையும் 15:3 அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சங்கரித்துன்னு சொல்றார். அதாவது ஏன் ஆண்டவருக்கு அவ்வளவு மனசாபம் வந்துச்சு தெரியுமா? அவர் மனசுல ஒன்ன வச்சிருக்கிறார் தெரியுமா, அதை செய்யறதுக்காக அவனை கூட்டிட்டு வர்றார். இந்த அழைப்பின் விசேஷம் என்ன தெரியுமா? நம் மனசுல இருக்கிறதை அவர் நிறைவேற்றுகிறது மட்டும் இல்ல, அவர் மனசுல வச்சிருக்கிறத செய்யறதுக்கு நம்மை கர்த்தர் பயன்படுத்துகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்கும் போது, ஆண்டவர் உங்க மனசுல இருக்கிறத செய்ய என்ன யூஸ் பண்ணுங்கப்பா, என்ன யூஸ் பண்ணுங்கப்பா அப்படி சொல்லி இவனை அனுப்புனா, இவன் போய் என்ன பண்றான் அப்படின்னா, 8:9 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான், ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான், சவுலும் ஜனங்களும். இங்க இருந்து ஆகாக் சாகல்ல. ஏன் சாகலன்னு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், வாசிங்க. முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளை நலமான எல்லாவற்றையும். எது நலமானதுன்னா அவனுக்கு எது நலமாய் தோன்றுதோ அந்த ஒரு போட்டோ தானே இருந்துட்டு போட்டோம். அது ஆண்டவர் பெயர்ல என் பெயரில் யாதொரு சொரூபங்களையாவது விக்கிரகங்களையாவது வழிபட வேண்டாம். அதை தொற்றாது. ஏன்? அது எருசலேம்ல இருந்து வாங்கினது. நம்ம நியாயம், நம்ம சென்டிமெண்ட்லாம் இருக்குல்ல. முதல் தரமானவைகள், இரண்டாம் தரமானவைகள், ஆட்டுக்குட்டிகள், நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து, மனதில்லாமல். இப்போ அவன் மன விருப்பத்தை கொண்டு வரான். உன்னை கர்த்தர் கொண்டு வந்தது அவர் மன விருப்பத்தை நிறைவேற்ற. ஆனா இப்போ இங்க வந்ததும் அவன் மனம் விரும்புறத செய்ய ஆரம்பிக்கிறான். மனதில்லாமல் அற்பமானவைகளையும் உதவாதவைகள். இந்த போன் எனக்கு இனி வேண்டாம். நல்ல தீர்மானப்பா. ஏன்? பேட்டரி அவுட். நம்ம தீர்மானம் அப்படித்தானே இருக்கு. இப்படிதான் ஒரு பையன் அப்பா கிட்ட போன வருஷம் நினைக்கிறேன் பிரச்சனை பண்ணி பைக் வாங்கி கேட்டான். பைக் வாங்கி கேட்டு அவருக்கு வாழ்றார், வேண்டாமாகனே வேண்டாம்,
வாங்கி தரலன்னு காலேஜ் போக மாட்டேன். வாங்கி கொடுத்துட்டாரு. வாங்கி கொடுத்துட்டு அவர் ஒளிச்சு நின்று பார்ப்பார். இப்படி திரும்பக்குள்ள பைக்கு போயிடும். அவர் தாங்க முடியல, பாஸ்டர் என்ன ஆகுன்னு தெரியல. 2 நாள் தான் ஃபோன் வருது, பாஸ்டர் ஆக்சிடென்ட் ஆயிட்டு. என்னாச்சு? அவன் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். சரி, சின்ன அடி, ஓகே, ஜோம் பண்ணுவோம். ஜோம் பண்ணி அடுத்த நாள், அப்பா இந்த பைக் வேண்டாம்ப்பா, பைக் வேண்டாம்ப்பா மகனே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா, எனக்கு சிசி கூட வேற பைக் வாங்கிட்டாங்க. அதுன்னா பிரேக் அடிச்சா நிற்கும், புல்லட்லாம் பிரேக் அடிச்சா இது. ஆண்டவரே, நிறைய பேர் எடுக்கிற தீர்மானமே இனி இது வேண்டாம், அற்பமானவைகள், உதவாதவைகள், அதை அழித்து போட்டான். அவன் மனதுக்கு நலமாய் தோன்றதை அழிக்கல. ஒருவனுடைய நோக்கம் இங்கேதான் மாறும். அவன் புறப்பட்டது சரியாய் புறப்படுகிறான். தன் மனதில் உள்ளதை நிறைவேற்ற அல்ல, அவர் மன திட்டத்தில் அவர் மனதில் இருக்கிறதை நிறைவேற்ற அவர் தூதர்களை இறக்காம என்ன இறக்கி வச்சிருக்கிறாருன்னா, ஆமென். அந்த இடத்துல நான் வந்து நின்றுட்டு என் மனம் நினைக்கிறத, என் மனம் விரும்புறத நான் செஞ்சிட்டு இருப்பேனால என் நோக்கம் மாறிட்டு அழிக்க வேண்டியவைகள் மேல எனக்கு ஆசை வந்துட்டுன்னு வைங்களேன், அந்த இடத்துல அதனுடைய ஓனர் வாழ்ந்து கொண்டிருப்பான். அதான் ஆகாகை உயிரோட பிடித்தான். மாம்ச கிரியைகள், பாவ காரியங்கள் மேல எனக்கு ஆசை வந்துட்டுன்னா அந்த இடத்துல அதனுடைய ஓனர் யாரு? சாத்தான். அவன் வாழ்ந்துட்டே இருப்பான். ஆமென். அதான் ஒரு பைபிள் ஸ்டடியில் ஆண்டவர் சொல்ல வைத்தாங்கல்லவா, சர்ப்பத்தினுடைய ஆகாரமே எது தெரியுமா? மண்ணு. நம்ம அவனுக்கு விருந்து வச்சிட்டு இருப்போம். மாம்ச கிரியைகள், அழிக்க வேண்டியவைகள், மாம்ச கிரியைகள், இவைகளை ஆவியினாலே அழித்து போடுங்கள் என்று பைபிள் இருக்கு. அழித்து போடு. உனக்கு ஹோலி ஸ்பிரிட் கொடுக்கப்பட்டதே, அதை அழிச்சு போடணும். ஆனால் அதன் மேலே ஆசை வச்சு, ஐயோ இது 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 இருக்கட்டும், இது மட்டும் இருக்கட்டும், அப்படி விட அந்த இடத்துல ஆகாக உயிர் வாழ்ந்துட்டே இருப்பான். நோக்கம் மாறும்போது அங்கே தோல்வி ஆரம்பமாகும். இப்போ சாமுவேல் பயங்கரமா சொல்றாரு, நீ உன்ட்ட நான் என்ன சொல்லிவிட்டேன், நீ கர்த்தருடைய வார்த்தையை தட்டிட்டல்ல, கர்த்தர் உன்னை ராஜாவா இராதபடி தள்ளி விட்டாருன்னு சொல்லும் போது இந்த சவுல் அழுவான். ஐயோ நான் தெரியாம பண்ணிட்டேன், அப்படிப்பட்டேன் அழும்போது, இப்போ ஆகாகை உயிரோட ஆகாகை கொண்டு வான்னு சொல்லும்போது ஆகாகை கொண்டு வர்றாங்க. ஆகாக எப்படி வரான் தெரியுமா? 32வது வசனம். பின்பு சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாக் சந்தோஷமாய் வந்து மரணத்தின் கசப்பு அற்றுப்போனது. நிச்சயம் சவுல் வர்றது வரைக்கும் ஆகாக நினைச்சான், இப்போ பட்டயம் நம்ம கழுத்துல. சில நேரத்தில் நம்ம ஜெப ஜீவியம், நம்ம பரிசுத்த வாழ்க்கையை பார்க்கும்போது இந்த சாத்தானாகி ஆகாக நினைப்போம், இதோட இனி இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு நினைக்கும் போது எடுத்து இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணிடும். அவன் எப்படா இன்னைக்கு இருக்கலாம். இதுதான் நம்ம அப்பதான் அப்படி அந்த கொடியோட போவோம் இங்க இருந்து. ஜெயமே ஜெயமே ஜெயமே. வீட்டுக்கு போயிட்டு ஒன்றாச்சு, சரி போடு பாப்போம். அவன் நெஞ்சு பிடிச்சிட்டு இருப்பான், ஐயோ இன்னைக்கு எனக்கு மரண தண்டனை, இன்னைக்கு நம்ம வீட்டில் போய் உட்காந்து ரிமோட் எடுத்ததும் அவனும் சோஃபால. எப்படி இன்னைக்கு பிரேயர் ரொம்ப நல்லா இருந்து. எப்படி சாக வேண்டியவன் சரி அவர் எப்படி வரானா? ஆகா சந்தோஷமாய் அழிக்க வேண்டியவைகள் மேல ஆசை வச்சா அந்த இடத்துல பிசாசானவன் சந்தோஷமாய் வாழ்வான். நோக்கத்தை மாற்றாதீங்க. அவர் மன விருப்பத்துக்கு ஏன் அவர்கிட்ட தூதர்கள் இல்லையா? ஒரு தூதன் அனுப்பினாலே எல்லாம் முடிஞ்சு. ஆனா அந்த இடத்துல ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். நீ அழைக்கப்பட்ட அழைப்பை பார். ஹல்லேலூயா, ஆமென். ஐஸ்வர்யவான் ஆபிரகாம்கிட்ட என்ன கேட்கிறான்? பாதாளத்திலிருந்து ஆபிரகாம்கிட்ட மடியில் இருக்கிற லாசருவை அனுப்புங்க. கீழே இருக்கிறாங்க, என் ஆட்கள் இருக்கிறாங்க, மோசையின் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, ஊழியர்களை தானே சொல்றார் ஆண்டவர்.
ஆமென். அவர் மனதில் ஆமென். எனக்கு என்ன செய்வீர் என்று கேட்கிற காலெல்லாம் போச்சுங்க. இனி நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? இப்படி வாங்க, கர்த்தர் உங்களை முன்னிறுத்தி தமது கொடியை ஏற்றுவார். ஹல்லேலூயா. யுத்தம் பண்ண போறான், பாதியில வாரான். யுத்தம் பண்ண போறான், பாதியில வரான். யுத்தம் முடிச்சிட்டு தான் வரணும், இல்லைன்னா பிரச்சனை அங்க ஸ்டார்ட் ஆகும். இங்க பாருங்க, அதனுடைய 18வது வசனத்துல அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் யுத்தம் பண்ணு. ஒரு பிரச்சனை டெம்பரரியா ரிலீஃப் ஆனதும் நம்ம ஜெபமும் அப்படி கொஞ்சம் லூஸ் ஆகும். இல்ல, அந்த பிரச்சனை நீ வரக்கூடாது. இன்று கண்ட எகிப்தியனை இனி என்னைக்குமே பார்க்க கூடாது. அப்படிதான் இருக்கணும். அது என்னன்னு தெரியல, அது டிசம்பர் ஆனா இந்த பிரச்சனை வருது. சில சொல்லுவாங்க அது என்னன்னு, வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை ஆனா அது ஏன் வருது? பைபிள்ல கர்த்தர் எல்லா நாளையும் என்ன நாள் சொன்னார் தெரியுமா? நல்ல நாள். மேரேஜ் என்னைக்கு வைக்கலாம்? செவ்வாய்க்கிழமை டேட் இருக்கு சிஸ்டர், செவ்வாய்க்கிழமை வைக்கலாமா? எனக்கு செவ்வாய்க்கிழமை தான் டேட் இருக்கு. கர்த்தர் ஒவ்வொரு நாளையும் என்ன நாள்னு பார்த்தார்? நல்ல நாள். நமக்கு நல்ல நாள் என்னன்னு பார்க்கணும்னா வீட்டில் இருக்கிற கேலண்டரை பார்க்கணும். யாரோ நேரம் போகலேன்னு எழுதி வச்சு விற்காத கேலண்டரை நம்ம தலையில தள்ளி அதை தொங்க விட்டு அதுல எழுதியிருக்கும். எங்க ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டம் எவ்வளவு பெரியது தெரியுமா? இதை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் உணரணும். அதனால இந்த பைபிள் இருக்கு, எவர்களை அழைத்தாரோ முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அதோட ஸ்டாப் பண்ணல. அதோட ஸ்டாப் பண்ணாலே நமக்கு போதும். ஆனா அதோட ஸ்டாப் பண்ணாம எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறாராம். தேவ திட்டம் எங்க வர கொண்டு போயிட்டு பாருங்க. இங்க இருந்து குமாரன் பக்கத்துல கொண்டு போகுது. ஏன்னா குமாரனை தானே பிதா மகிமைப்படுத்தினார். எங்க வர தூக்கிட்டு போறாரு. இப்படி இருக்க அழிக்க வேண்டியவைகள் மேல நம்ம ஆசை வைத்து நம்முடைய நோக்கம் தவறி தோல்வியை நோக்கி பயணிக்கிறோம் என்றால், ஆமென். இரண்டாவதாக இந்த சவுலுடைய வீழ்ச்சிக்கான இரண்டாவது காரணம், சகோதரனை பகைத்தான். அதான் தாவீதை பகைத்தான். 1 சாமுவேல் 18:9 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நாள் முதற்கொண்டு 8:9 வாசியுங்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. 9வது வசனம். அந்நாள் முதற்கொண்டு அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்துச்சுன்னா அவங்க பேசினது சவுல் காதுல விழுந்துச்சு. சவுலுக்கு கேரக்டர் என்ன? முந்தி என்ன படிச்சோம்? காது கேளாதவன் போல இருந்தவன். இப்ப எல்லாரும் பேசுறதையும் கேட்டுட்டு இருக்கிறான். ஒருவன் நோக்கம் மாறும்போது அவனுடைய நற்சுபாவங்கள்லாம் அடி வாங்குது. இவ்வளவுக்கும் இவங்க யாரும் சவுலை பத்தி தப்பா பேசல. சவுல் கொன்றது 1000 வேற சொல்லிட்டாங்க, அதுவே கூடுதல். இப்பெல்லாம் அவன் இருக்கணும் அப்படி. அன்னைக்கு நிந்தித்தாங்க, இவனா அற்பமா பேசினாங்க, அசட்டை பண்ணாங்க, அது அவன் கேட்கல. இப்போ இவங்க என்ன பண்றாங்க? அதுவும் ஸ்திரீகள் ஃபுல்லா பொம்பளை பேசி கேட்டுட்டு இருக்கிறான். அவ என்ன சொல்றா, இவன் என்ன சொல்றா, அவங்க என்ன சொல்றாங்க? 2 பேர் தள்ளி நின்று பேசினால இங்க என்ன பத்தி தான் ஏதோ தப்பா. ஏன்னா இவனை எந்த ஆவி பிடிச்சிருக்கு தெரியுமா? பொல்லாத ஆவி பிடிச்சிருக்கு. அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க? இங்க அவன் இருந்திருக்கணும். அப்படி இல்லாததுனால அவன் கேட்கிறான், அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தானா ஒரு கண்ணு வைக்கிறான். இவனை சும்மா விட்டுற
இவங்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். 18:10 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவி சவின் மேல். என்ன, தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவி சவின் மேல் இறக்கினா ஆண்டவர் பொல்லாத ஆவியை கொடுப்பார்? அப்படி இல்லை. தேவன் அதுவரை அந்த ஆவியை விடலை, தடுத்துட்டு இருக்கிறார். அந்த பாதுகாப்பு. அதனால தான் தாவீது ஆண்டவரை பார்த்து கேடகம், என் அரண், என் கோட்டைன்னு சொல்ல காரணம் என்ன தெரியுமா? அவர் அரணா இருக்கிறதுனால அது வரல. இன்னைக்கோ நம்மளை என்னைக்கோ எதெல்லாமோ பிடிச்சிருக்கோம், அவர் அரணா இருக்கிறதுனால வரல, நெருங்கல. அவர் விலகிட்டாரு. விலகினா எல்லா ஆவியும் வந்துடும். அவர் அரணா இருக்கிறார். சவுலை விட்டு விலகிட்டார். நோக்கம் தவறிச்சு, அழிக்க வேண்டிய அவர் மன விருப்பத்தை நிறைவேற்ற கொண்டு வந்தா, அவர் எதை பகைத்தாரோ இவன் அதை விரும்ப ஆரம்பித்தான். கர்த்தர் விலகிட்டார். ஏங்க, நம்மளை வேதனைப்படுத்துறது தான் ஒருத்தங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம விலகிதானங்க இருப்போம். கர்த்தர் விலகிட்டார். கர்த்தர் விலகிட்டார். இவன் யாரை பகைக்கணும் தெரியுமா? பெலிஸ்தியனை பகைக்கணும், அமலேக்கியனை பகைக்கணும். தாவீதை பகைக்கிறான், கூட அபிஷேகம் பண்ணப்பட்டவன். கையில ஈட்டியை வச்சுட்டே இருக்கிறான். கை விறுவிறுன்னு வருது. சிலரை பத்தி போன் பண்ணி, நம்ம கையில ஈட்டி என்ன தெரியுமா? போனு. அப்படி யாராவது ஏதாவது பண்ணி நமக்கு இதாயிட்டுன்னா அவங்க மேல எப்படி ஈட்டி எறிவோம் தெரியுமா? இந்த வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்னு ஒன்று உண்டு. அது வைக்கிறது, சவுல் ஈட்டி எறிகிறது சவுலுக்கும் தாவீதுக்கும் மட்டும்தான் தெரியும். மற்றவங்களுக்கெல்லாம் ஈட்டி கீழே விழுந்துட்டுன்னு தான் தோணும். ஸ்டேட்டஸ் வைக்கிறது, யாரையாவது மனசில் வச்சு ஸ்டேட்டஸ் வைக்கிறோன்னா அது அந்த நபருக்கு கரெக்டாக தெரியும். மற்றவங்கெல்லாம் ஆமேன் போட்டுட்டு இருப்பாங்க. ஆமேன் ஆமேன், இன்று கண்ட எகிப்தியனை இனி என்று காண மாட்டேன்னு வைக்கிறது மாமியாரை பற்றி. மற்றவங்கெல்லாம் ஆமேன் போட்டுட்டு இருப்பாங்க. கர்த்தர் என்னோடு பேசினார், அது அந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் மட்டும்தான் தெரியும். சவுல் ஈட்டி எறிகிறது சவுலுக்கும் தாவீதுக்கும் மட்டும். ஆனால் யோனத்தான் சொல்றாரு, எங்க அப்பா அப்படி ஒன்றும் இல்லையே, வேற யாருக்கும் தெரியாதுப்பா. சிலர் குத்தி பேசுறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி தாவீது பாருங்க, பாவம், சவுலுக்கு முன்னாடி நின்று இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்றது. இருந்தாலும் தாவீதுக்கு தெரியும் உள்ள இருக்கிற ஐட்டம் வேற. அதனால அப்படியே கண்ணில் தருதா. ஆமென். தாவீது என்ன பண்ணார் தெரியுமா? 11வது வசனத்தில், அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோட சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் தப்பினான். கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் எப்படி கண்டான் தெரியுமா? எதை வச்சு கண்டான் தெரியுமா? தாவீதின் மேல அவன் எறிந்த ஆயுதம் படவில்லை. என் கூட கர்த்தர் இருக்கிறத சத்ருவை காண வைக்க அவர்களை கொண்டு ஆயுதங்களை எறிய அனுமதிப்பார். அதனாலதான் தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாதாவி நீ ஏறி இருக்கோ. ஏன்னா சவுல் ஏன் அவனை காய்மா காரமா பார்த்தான்னு, அவன் இன்னும் என்ன நினைக்கலன்னு, அவன் கூட யார் இருக்கிறான்னு, கர்த்தர் இருக்கிறான்னு நினைக்கல. இவன் 2 தரம், ஒரு டைம் மிஸ் ஆச்சு, 2வது டைம் மிஸ் ஆகும் போது தான் இவன் புரிந்து கொண்டான், அவன் கூட கர்த்தர் இருக்கிறார். உனக்கு விரோதமாய் ஆயுதங்களை உருவாக்குகிறவன் வந்து சொல்ல போறான், உன் கூட கர்த்தர் இருக்கிறார். பொதுவாக எரிகிறவனை பார்த்து தான் நாங்க எல்லாரும் பயப்படணும். இங்கே விலகிறவனை பார்த்து சவுல் பயப்படுறான். அந்த வசனம் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. சவுல் கண்டு தாவீது திரும்ப எடுத்து எறிந்தானா? இன்னும் 4 கல் பையில தான் இருக்கு. 1 தான் செலவாச்சு. நம்ம என்ன கூட 40 வெளியேந்து எடுத்துட்டு வரோம். குடும்பத்தையே கூட்டு வந்து நீ ஏறி, நீ ஜன்னல்ல இருந்து ஏறி, நீ பின்னாடி இருந்து ஏறி, இவனா இன்னைக்கு விடக்கூடாது. தாவீது விலகினான். சில தீமைக்கு நீங்க விலகிறதே சத்துருவுக்கு பயத்தை கொடுக்கும்.
அடுத்து ஒரு மோசமான காரியம் இந்த சவுல் சொல்லுவான் 17வது வசனத்துல, என் கையல்ல பெலிஸ்தியரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல். பகை எங்க வர போகுது பாருங்க. சவுலை இன்னைக்கு நீ உயிரோடு இருக்க காரணமே அந்த பெலிஸ்தியனை வீழ்த்தின இந்த தாவீதால. ஆனா உனக்கு பிடிக்கலைங்கிற காரியத்துக்காக பெலிஸ்தியன் விழக்கூடாது, தாவீது விழணும்னு நினைக்கிற உன் நோக்கம் எப்படி மாறுது? அதுவும் பெலிஸ்தியன், இது என்ன லாஜிக்குன்னு தெரியல. பெலிஸ்தியன் கையே விழட்டும் என்று நினைத்து, இதோ என் மூத்த குமாரத்தி மேராவை உனக்கு சில கல்யாணம் பண்ணி வைக்கிறதே. அவன் நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து. எப்படி பொடி போடுறார். சத்தியம் வாங்கியாச்சு, நான் உனக்கு நல்ல சேவகனாய் இருப்பேன்ல மாத்திரம். அதுக்கு மேல நீ ஆசை படாது. நான் ஆசைப்படல, அவர் ஆசைப்படுறாரு. ஆமென். என்னை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பது என் தேவனுடைய சித்தம். சவுலே, உன்னால என் ஆசையில மண்ணள்ளி போடலாம், அவர் ஆசையை தொட முடியாது. ஹல்லேலூயா. நோக்கத்தை மாத்திர. மூன்றாவது, சத்துரு இருக்க வேண்டிய இடத்துல சகோதரனை வைத்து பகைக்கிறான். சத்துருவை அடையாளம் காண மறந்தான். ஆமென். 19:1 சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். அப்படின்னா என்ன டிஸ்கஷன் இங்க ஓடி இருக்கணும்? இந்த பெலிஸ்தியரை நம்ம எப்படி அட்டாக் பண்ணலாம், பெலிஸ்தியரை எப்படி அடிக்கலாம், இந்த போராட்டத்திலிருந்து எப்படி, இப்படிலாங்க பேசி இருக்கணும். கமிட்டியா கூடி என்ன பேசிட்டு இருக்கிறோம்? சபைகளில் கமிட்டி இருக்குல்ல, இங்க கிடையாது. எல்லாரும் கூடி என்ன டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு? இந்த ஆளை எப்படி தள்ளலாம், இந்த ஆளை எப்படி உள்ள. பெலிஸ்தியன் ரெடி ஆயிட்டு இருக்கிறான். இன்னைக்கு உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதே. நம்ம எப்படி ஜெபம் பண்ணி போராடலாம், எப்படி ஜெப திட்டங்களை போடலாம், நம்ம எப்படி ஜெபிக்கலாம், தேவ சமூகத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டியது என்ன? நினிவே பட்டணத்தாருக்கு இருந்த தெளிவு இன்னைக்கு சபைகளுக்கு இல்லாமல் போனது என்ன? யாரை பகைக்கிறோம், யாருக்கு விரோதம் எழும்புறோம்? தாவீதே வந்து அதனாலதான் சவுல்ட்ட கேட்கிறான், இந்த செத்த நாயை போல இருக்கிறவனை இப்படி தேடிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கே நியாயமா இல்லையா? நம்ம யாரோடு யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம்? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அந்த 23, 26 நீங்க பாத்தீங்கன்னா, சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீது அந்த மனுஷர் மலையின் அந்த பக்கத்தில் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அந்த மனுஷரும் தாவீதையும் அந்த மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாக அவர்களை வளைந்து கொண்டார்கள். 27வது வசனம், அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தியர் தேசத்தின் மேல் படையெடுத்து. இதுதான் நடக்கும். 1 சாமுவேல் 23:27, நீர் சீக்கிரமாய் வாரும். இவன் ஏதோ தாவீதை ஜெயிச்சிட்டேன், தாவீதை வளைஞ்சிட்டேன். ஏய், அந்த தாவீது பாவம். அன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தை, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது. இன்னைக்கு நமக்கு பிடிக்காதவங்களை நம்ம ஏதோ ஒரு விதத்தில் காயப்படுத்திட்டு ஏதோ சாதிச்சது போல இருக்கிறோம். நோக்கம் மாறி ஓடிட்டு இருக்க பெலிஸ்தியன் நெருங்கி வருவது அவனுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நம்ம டார்கெட் யாரு? பவுல் கலாத்தியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார், உங்களை கலக்குகிறவன் தரிப்புண்டு போனால் நல்லமாறு. ஆமே, ஒருத்தன் ஒரு ஸ்பிரிட் பின்னாடி நின்று வேலை செஞ்சிட்டு இருக்கு, அது இல்லாம போகணும். எப்படிதான் பார்க்கணும்? தாவீது சவுல கடைசி வரை பகைக்கல. ஏன்னா அவனுக்கு தெரியும் அவனுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி இருக்கு. அது விரட்டுறதுக்கு இவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை பயன்படுத்தினா
அதுதான் சுரமண்டலத்தை எடுத்து வாசித்தான். ஹல்லேலூயா. பாருங்க, வந்து சொல்றான், சவுலே நீங்க ஜெயிச்சிட்டீங்களா நினைச்சிட்டு இருக்கீங்களா? பெலிஸ்தியர் வந்துட்டாங்க. உடனே சவுல் என்ன செய்கிறான் தெரியுமா? அடுத்த வசனம், ஆதலால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தியரை எதிர்க்கும்படிக்கு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி 24வது அதிகாரத்தை பாருங்கள், 1வது வசனம். சவுல் பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது என் கேதியில் வனாந்திரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. சவுல் இப்போ பின்தொடர ஆரம்பிச்சு இப்ப போக்கஸ் மாறினதும் திருப்பியும் தாவீதை குறித்த ஒரு நியூஸ் வருது. சில நேரத்தில் சிலர் மேல இருக்கிற அந்த கோபத்தை எல்லாத்தையும் காட்டிட்டு அப்பதான் ஓஞ்சிருப்போம், சில செய்தி வரும், அவன் எங்க இருக்கிறான் தெரியுமா, அவன் அங்க இருக்கிறான் தெரியுமா. உடனே திருப்பி பெலிஸ்தீனை விட்டுட்டு நேத்து வர ஜெபம் என்ன, அப்பாலே போ சாத்தானே, இப்போ யார்கிட்ட வரோம்? ஆண்டவர் இந்த தாவீதை பாருங்க ஆண்டவரே, இதுதான் பெலிஸ்தீனுக்கு வேணும். என்னடா இது, சவுல் திருப்பியும் டார்கெட்டை மாத்தி நம்ம கிட்ட வரா, விடக்கூடாது, தாவீதை பத்தி ஒரு செய்தியை சொல்லு. ஒருத்தன் வந்து, அவன் எங்க, இப்படி இந்த இடையில சில வேலைகளை பார்க்கிற சிலர் உண்டு. 2 பேர் பிரச்சனை முடிஞ்சு அப்பதான் ஓஞ்சிருப்பாங்க. சரி வேண்டாம், நம்ம இப்படி இருந்தா நமக்கு தான் பிரச்சனை. பெலிஸ்தீன் என்ன பண்ணிட்டான், உள்ள வந்துட்டான். அப்போ வந்து மெதுவா என்ன, இப்போ திருப்பி சேர்ந்தாச்சோ நீங்க, ஏன்னா இவங்களுக்கு உள்ள எரியுது. என்ன ஸ்டேட்டஸ் ஒன்னையும் காணோம். உடனே திருப்பியும், அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு, இந்த இடத்துல தான் சவுல் தாவீது கையில வசமா மாட்டுறான். தாவீது அப்படி செய்யல. தாவீது இப்பொழுது ஒரு சைடுல நின்று சத்தம் போட்டு சவுலை கூப்பிட்டு சொல்லுகிறான். 14வது வசனத்துல, இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்படுகிறார்? ஒரு செத்த நாயையா? உண்மையிலே சவுல ராஜாவார் இல்லாதபடி கர்த்தர் தள்ளிட்டார். கர்த்தர் மனதில் இப்ப தாவீது தான் ராஜா. ஆனாலும் தாவீது சவுல இன்னும் யாராதான் பார்க்கிறான் தெரியுமா? அவன் தான் ஜெயிப்பான், அவன் தான் ஜெயிப்பான். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் தான் ஜெயிப்பான். அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கனப்படுத்துகிறவன் ஜெயிப்பான். அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கனப்படுத்துகிறவன் ஜெயிப்பான். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அற்பமா பார்க்கிறவன் தோற்பான். ஆமென். 4வதாக துணிகரம் கொண்டான். அந்த துணிகரம் தான் வாசிக்க வேண்டாம் சொல்லுகிற 1 சாமுவேல் 22:18 85 ஆசாரியர்களை, அதுவும் சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 ஆசாரியர்களை கொன்றான். இதே சவுல் ஆரம்பத்தில் ஒரு ஆசாரியனை, அதாவது சாமுவேலை தீர்க்கதரிசியை தேடி போனான். இப்பொழுது கொலை செய்ய போகிறான். அவர்கள் ஊழியத்தை முடிக்கும்படி கொஞ்சம் கூட தெய்வ பயம் இல்லை. எளிதில் கத்தி எடுக்கிறான், எளிதில் விரல் நீட்டுகிறான், எளிதில் வார்த்தையை விடுகிறான். நோக்கம் மாறுகிறவன் ஊழியங்களுக்கும் தடையாய்தான் இருப்பான். நோக்கம் மாறுகிறவன் இருக்கிற இடத்துல ஊழியம் சரியா நடக்காது. எளிதில் அன்னைக்கெல்லாம் தேடி போறான். வெறுமையா நான் எப்படி போவேன்? வேலைக்காரன்ட்டு காணிக்க வாங்கிட்டு போனவன் இன்னைக்கு போய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற 85 பேர். நிர்விசாரம், துணிகரம். நானே தீர்க்க தரிசனம் சொன்னவன் இவன் யாரு புதுசா வந்துட்டு? தேவன் கொடுத்த கிருபை வரங்க ஈஸியா பேசுறது. ஆண்டவர் என்கிட்ட அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் சொல்லிட்டு ஊழியர்களை கண்ணா பின்னான்னு பேசுறது. ஊழியர்களை அப்பாயிண்ட் பண்ணது கர்த்தர், நியமித்தது கர்த்தர். தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன்
இவன் கத்தி எடுன்னு சொல்லும்போது ஒருத்தன் தயங்கினான், எல்லாரும் தயங்கிட்டாங்க. ஆனா இன்னொருத்தன் வந்து வெட்டி போட்டான் 85 பேரை. ஆமென். தேவ பிள்ளைகளே, நல்ல கவனமா இருக்கணும். ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா எங்க போயிட்டு? தேவ சமூகம் என்றால் இருக்கிற அந்த பயம் எங்கே? அந்த பயபக்தி எங்கே? ஒரு விஷயம் பைபிள் படிச்சு முடிச்சாலே ஏதோ சாதிச்சது போல. அப்படின்னா நம்மளை விட ஒவ்வொரு எழுத்தும் தெரிந்தது யார் தெரியுமா? அதை பிரிண்ட் பண்ண ஆளுக்கு. இப்பதான் கம்ப்யூட்டரைஸ்ட் எல்லாம் ஆயிட்டு. அந்த காலத்துல ஒவ்வொரு எழுத்தா தானங்க வைத்து பிரிண்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு புள்ளி எங்க இருக்கும், எல்லாம் ஒரு கமா எதுல வரும் எல்லாமே தெரியும்ல. அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள ரட்சிக்கப்பட்டவங்களா? எங்களுக்கு தெரியாத வசனமா? எங்களுக்கு தெரியாத ஒரு இடத்துல இப்படிதான் போயிட்டு ப்ரீச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தார். அந்த இடத்துல ஒரு சீனியர் நினைக்கிறேன் அந்த சர்ச்சில். தம்பி பரவாயில்ல நல்லா இருக்கு. இந்த டாபிக் எடுத்தது நான் நினைச்சேன், என்ன இதான் பேச போறீங்கன்னு. பரவாயில்ல, கொஞ்சம் புதுசா இருக்கு. அப்பவே நினைச்சேன் இது போக்கு. இது சிலருக்கு என்னன்னா, நாங்க கேட்காத பிரசங்கமா, எப்படி தான் பேச போறீங்க? இல்ல, இந்த நிர்விசாரம் துணிகரம் இல்ல. 120 வயசுல ஈசாக்க மோரியா மலையில கொண்டு போய் வைக்கும் போது, ஆபிரகாமேன்னு சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், அடியேன். அவன் தான் அங்க இருப்பான். நீ எவ்வளவு வளர்ந்தாலும் உயர்ந்தாலும், இன்னைக்கு கூட இருக்கிறவங்க எல்லாம் கை போடல. ஆனா ஒருத்தன் வந்துட்டான், வந்து கையை நீட்டிட்டான். தோவேக் என்பவன் ஆசாரியர்கள் மேல விழுந்துட்டான். துணிகரம். எளிதில் யாரையும் குற்றப்படுத்தி பேசாதிருங்கள். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு தாமதமாயும். 5வது, தவறான பாதையை தெரிந்தெடுத்தான். 1 சாமுவேல் 28:5 சொல்லப்பட்டிருக்கிறது, சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான், அவன் இருதயம் மிகவும் தத்தளித்தது. இதுக்கெல்லாம் ரீசன் யாரு? அவன்தான். நோக்கத்தை மாறி நன்மை செய்யறவனை துரத்தி 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 விரட்டி விரட்டி இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல இந்த பிரச்சனை தான் இருக்கு. புருஷனுக்கு மனைவி வீட்டில் உள்ளவங்கள பிடிக்காது, அதை வச்சு மனைவி அட்டாக் பண்றது. மனைவிக்கு புருஷன் வீட்டில் உள்ளவங்கள பிடிக்காது, அதை வச்சு புருஷன் அட்டாக் பண்றது. பெலிஸ்தியன் வந்து செட்டு போட்டு 3 வேளை சாப்பிட்டுட்டு இருப்பான். மருமகளுக்கு மாமியாரை பிடிக்காது, மாமியாருக்கு மருமகளை பிடிக்காது. இப்படிதான் பிரச்சனை. இன்னைக்கு ஒரு கட்டம் வரும், பெலிஸ்தியரின் பாளையத்தை கண்டபோது, அவன் பாளையமே போட்டு இருக்கிறான். நேத்து வர அணிவகுத்து நின்னா, நீ நோக்கத்தை மாறி ஓடினதும் வீட்டுல தான் குடியிருக்கிறான். உன் வீட்டுல தான் குடியிருக்கிறான். பாளையத்தை கண்டு பாளையமே போட்டுட்டான், டென்ட் போட்டு உட்கார்ந்து இருக்கிறான். ஏன் சவுலை இவ்வளவுக்கு நீ இடம் கொடுத்த? சும்மா ஏதோ ஒரு காரியத்தை மனசுல வச்சுட்டு அவனை இவ்வளவு துரத்தி 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 உன் வீட்டுல பெலிஸ்தியனை கூடாரம் போட வச்சுட்ட பத்தியா? ஏங்க ஜெயிக்க முடியல? ஒரே லைஃப்ங்க, கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள போயிரும், என்னைக்கு போகும்னு தெரியாது. இங்க சான்ஸ் இருக்கு, அங்க சான்ஸ் கிடையாது. அங்க புத்தகங்கள் திறக்கப்படும், இங்கே கிருபையின் கரங்கள் திறக்கப்படுது, கிருபையின் கண்கள் திறக்கப்படுது. அங்க புத்தகங்கள் திறக்கப்படும். அதுல என்ன எழுதி இருக்கிறதோ எழுதி இருக்கிறதா. ஆண்டவரே, மறு பரிசீலனை எல்லாம் கிடையாதுங்க. ஆண்டவரே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தமே அக்கிரம செய்கைக்காரரே. ஆண்டவர் அங்க என்ன சொல்ல, எனக்கு ஒண்ணு தெரியாது போம்பார். அவர் கிருபாசனத்தில் இருக்கிறத மட்டும்தான் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறோம். அவர் நியாயாசனத்தில் இருந்து நியாயம் தீர்க்கிற நாள் வேகம் வரப்போகிறது.
யாரை ஏங்க ஜெயிக்க முடியல? ஏன் ஜெயிக்க முடியல? உன் நோக்கத்தை மாற்று. எதிராளியாய் பிசாசவை, உன் சகோதரனை வைக்காத, உன் குடும்பத்தை வைக்காத. நம்ம வச்சு அந்த பகையை அடுத்த தலைமுறைக்கு கடத்திடணும். பிள்ளைங்க வளரும் போது அப்படியே தாயார் எப்படி பேசுறாங்களோ, தகப்பன் எப்படி பேசுறாங்களோ அப்படியே அந்த பிள்ளையும் பேசணும். அதை கேட்டுட்டு ஏன் பிள்ளை, அது ஏன் பிள்ளை, பார்த்தீங்களா, ஏன் பிள்ளை, அப்பா கிட்ட பேசாத, இந்த அப்பா அம்மா கிட்ட பேசாத. சில சொல்லுவாங்க அம்மா அம்மா கிட்ட பேசாத. அம்மம்மா எம்மம்மா, இவங்க கிட்ட பேசாத, அவங்க கிட்ட பேசாத, இவங்களை அவங்கள்ட்ட அப்படியே இரு. நான் யாரை பார்த்து முறைக்கிறேன்னு நீ அவங்கள பார்த்து முறை அடுத்து குறை. ஏங்க யாரை செட் பண்றோங்க? என் எதிராளி யாரு? இன்னைக்கு அவன் வந்து பாளையம் போட்டு வீட்டில் இருக்கிறான். அதை கண்ட போது நேற்று வரைக்கும் வருவான், இவன் போவான், வருவான் போவான், இவன் போக்கஸ் மாறினதும் பார்த்தான். பவுலின் கையில் இருக்கிற பட்டயத்தை வச்சு நம்மளை அடிக்க மாட்டான். நீ கிட்ட போகவே படாத. அவன் ஜபமே என்ன தெரியுமா? ஆண்டவரே, அவ இன்டர்வியூக்கு போற, அவளுக்கு கிடைக்கவே கூடாதப்பா, ஏதோ லேண்ட் வாங்க போறதா செய்தி வந்து, ஆண்டவரே மழை வந்து அந்த பாலிஸ்தியம் பாப்பா, பரவாயில்ல வா 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 வந்து உக்காந்துரு. ஆண்டவரே, ஏதோ அந்த வீட்டில் திருமண அலைன்ஸ் பேச்சு நடக்குது. ஆமேன். அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போற வழியில டயர் மட்டும் பஞ்சர் ஆயிட்டு, இப்படி எல்லாம் ஜெபம் பண்றாங்க. ஆமேன். சிலர் நினைக்கிறீங்க எப்படி நம்ம ஜெபம் இவருக்கு கேட்டது? ஏன்னா இந்த ஜெபம் கர்த்தருக்கு கேட்காது. அதனால அப்படி பரவி 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 பரவி. எதிராளியா யாரை செட் பண்ற? அதை வைத்து நீ ஜெயிக்க போறியா தோற்க போறியா என்பது தீர்மானம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். என் எதிராளி ஸ்தானத்தில் நான் யாரை வைக்கிறேனோ அதை வச்சு நான் இன்னைக்கே எழுதிடலாம். ஜெயிக்க போறேனா தோக்க போறேனா? ஜெயிக்க போறேனா தோக்க. கடைசி வர தாவீது சவுலை எதிராளியாய் பார்க்கல. அதனால கடைசி வர தாவீது தோக்கல. சவுல் மரித்த போது தாவீது விருந்து வைக்கவில்லை. சவுல் மரித்த போது தாவீது புலம்பினான். அப்படின்னா மனதில் கூட சவுல தாவீது எதிராளியா நினைக்கல. நேரம் போகிறது. 2 வசனத்தை வேகமா சொல்லி ஜெபிக்கிறேன். அவன் இருதயம் தத்தளித்துக் கொண்டிருந்த போது, 6வது வசனம், சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது, இப்ப போய் விசாரிக்கிறான். கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊரீமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு. ஏன் அவ்வளவு இருந்தே நீ கொன்னுட்டியப்பா? இப்போ ஆண்டவர் பேசல, ஒரு பதில் வரல. எனக்கு நான் தத்தளிக்கும் போதெல்லாம் ஒரு காலத்தில் என்னை கூப்பிட்டு பயப்படாதுன்னு பேசிட்டு இருந்தவர், இன்னைக்கு தத்தளிக்கும் போது ஒன்றும் பேசலைன்னா நான் ரொம்ப ரொம்ப ஆபத்தின் விளிம்பில் இருக்கிறேன்னு அர்த்தம். அந்த இடத்துல அவன் தன்னை திருத்திக் கொள்வதற்கு பதிலாக அவன் என்ன செய்தான் தெரியுமா? 5வது, தவறான பாதையை தெரிந்தெடுத்தான். அதுதான் அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள் என்றான். இப்போ எங்க குறி கேட்க போறான்? இதே சவுல் 3வது வசனத்தில் சவுல் பிற்பகுதியில் சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு ஒரு காலத்தில் வேண்டான்னு விட்டுட்டு வந்தது. இன்னைக்கு வேற வழி இல்லாம போறான். ஒரு காலத்தில் சாமுவேல்கிட்ட போய் வார்த்தையை மட்டும் கேட்டுட்டு வருவான். அதனால தேசத்தில் அஞ்சனம் பார்க்கிறவன் இருக்கக்கூடாது, குறி சொல்றவன் இருக்கக்கூடாது. ஓடு ஆவலம் போய். இப்பொழுது இவனுக்கு வார்த்தையே வரல. என்னெல்லாமோ ஜோமனி பார்க்கறான், வரல. எப்படி வரும்? உனக்கு வார்த்தை வரணும்னா சவுல நீ என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? தாவீது கிட்ட போய் ஒப்புரவாயிருக்கணும்.
ஆண்டவர் சமூகத்துல அந்த ஆசாரியர்களை கொன்றதுக்காக மனம் வருந்தி அழுது இருக்கணும். செஞ்சானா? இல்ல இல்ல. ஒரே ஒரு காரியத்துக்காக மட்டும் மனம் வருந்தினான். அதுவும் மனம் திருந்தல. வருந்துவோம், திருந்த மாட்டோம். ஆண்டவர் சொல்றார், மனம் வருந்தன்றல்ல, மனம் திரும்புங்கிறார். வருந்துவோம், சே இப்படி பண்ணிட்டோமே இப்படி பண்ணிட்டோமே, அடுத்தது இப்படியே பண்ணுவோம், அப்புறம் இருந்து நம்ம எல்லாம் மனம் வருந்துறோம், மனம் திரும்ப மாட்டேங்கிறோம். இவன் வருந்துறான், திரும்பல. இனி குறி சொல்றது வேண்டாம், இனி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இப்போ ஒன்னும் வரமாட்டேங்குது. சர்ச்சுக்கு போய் இருந்து பார்க்குறேன், எனக்குன்னு வார்த்தையே விளங்க மாட்டேங்குது. உடனே ஊழியர் மேலே கம்ப்ளைண்ட். அவர்கிட்ட ஆவி போயிட்டு, அடப்பாவி நீ பண்ணதையும் பண்ணிட்டு வந்துட்டு கர்த்தர் உங்ககிட்ட பேசலன்னதும். இப்போ நேராக போகிற வழியில் ஒரு அம்மா கையில் ஒரு சின்ன கம்பு வச்சிட்டு இருக்கு. என்ன நீ தானப்ப எங்களை துரத்தி விட்ட, ஏதாவது அவ்வளவுதான். அதான் கடைசி, முடிஞ்சு. ஆமென். நோக்கம் மாறக்கூடாதுன்னா இன்னைக்கு எதிராளியை செட் பண்ணுங்க. அந்த இடத்துல ஒருத்தன் தான் இருக்கணும். யார் அவன்? சொல்லுங்க சத்தமா. சிலர் பார்க்குறாங்க, அவன் பாவம், அவன் என்ன பண்ணுவான், எனக்கு பண்றது அவ்வளோ. உடனே நீங்க நினைக்க கூடாது, ஆமா எங்க வீட்டில் ஒரு சாத்தான் இருக்கிறான், வீட்டில் தான் பாளையம் போட்டுட்டு இருப்பான். சவுலை பிடித்த அந்த பொல்லாத ஆவி பிடிக்கிறதுக்கு முன்னாடி சவுல் தாவீதை எப்படி நேசித்தான் தெரியுமா? அதுவும் வேதம் காண்பிக்கிறது அல்லவா? அவ்வளோ பிடிக்கும் சவுலுக்கு தாவீது. இப்பொழுது பெலிஸ்தியர் நெருங்கி அடிச்சிட்டாங்க. பெலிஸ்தியர் பாளையம் போட்டா அடிச்சிருவான். அவன் வருவான் போவான், வருவான் போவான். வந்து போறான்னா திருப்பி வந்து பாளையம் போட இந்த வீட்டில் குடி இருக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு பார்ப்பான். பாளையம் போட்டான்னு அடிச்சிருவான். 31வது அதிகாரம் 1வது வசனம். பெலிஸ்தியர் இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் பெலிஸ்தியருக்கு முன்பாக முறிந்தோடி வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தியர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி, இந்த வேர்டை கவனிக்கணும். சவுலே, நீ தாவீதை நெருங்கிட்டேன்னு சந்தோஷப்பட்டியே, ஆனா பெலிஸ்தியனை நெருங்கிட்டான் பாரு. சவுலே, நீ தாவீதை பகைத்த பகைக்கு நீ இந்த பெலிஸ்தியனை பகைச்சிருந்தா இன்னைக்கு நல்லா இருந்திருக்கலாம். உன் பையன் என்ன தப்பு பண்ணான் சவுலே? உன் பையன் என்ன தப்பு பண்ணான்? உன் பையன் குறி கேட்க போனானா? உன் பையன் நன்மை உள்ளவன், நன்மை உள்ளவன் என்ன தப்பு பண்ணா சவுலே? நம்முடைய பிடிவாதத்தினால பாதிக்கப்படுறது நம்முடைய பிள்ளைங்களும் தெரியுமா? நம்முடைய சில காரியத்தினால. யோனத்தான படிக்கும்போது தாவீது மட்டும் அழல, நானும் அழுதுட்டேன். ஆமே, நம்முடைய சில பிடிவாதங்கள், நம்முடைய சில பிள்ளைங்கள் அஃபெக்ட் ஆகுறாங்க. நம்ம நினைச்சிருக்கோம் பிள்ளைய நான் ஏன் சேஃப் என் கைக்குள்ள வச்சிருக்கிறேன், பிள்ளைய கெடுக்கிறோம். பிள்ளை கிட்ட வச்சு இன்னொரு ஆளை பத்தி தப்பா பேசுற, அதுவே தப்புங்க. நம்ம தப்பா பேசுறோம்னா பிள்ளைகளை கெடுக்கிறோம்னு அர்த்தம். பிள்ளைங்க கிட்ட வச்சு இன்னொருத்தங்களை பத்தி தப்பா பேசுறோம்னா பிள்ளைங்களை கெடுக்கிறோம்னு அர்த்தம். எல்லாம் புரியும் பிள்ளைங்களுக்கு, எல்லாமே புரியும். ஆமென். நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரனாகிய யோனத்தானை அபினதாவையும் வெட்டி போட்டார்கள். சவுலுக்கு விரோதமாக யுத்தம் பலத்தது. வில் வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். வில் வீரரால் மிகவும் காயப்பட்டு, வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல், அந்த பட்டயத்தை வச்சு அவன் யாரை வெட்டி இருக்கணும் தெரியுமா? பெலிஸ்தியன். இன்னைக்கு காலையில் ஆவியானவர் இந்த வசனத்தை வச்சு பேசினார். உனக்கு கொடுக்கப்பட்ட ஆவியின் பட்டயத்தை வச்சு நீ பெலிஸ்தியனை வெட்டல. அந்த பட்டயத்தை வச்சு. இவ்வளவுக்கும் இஸ்ரவேலில் பட்டயம் 2 பேர்கிட்ட மட்டும்தான் உண்டு, சவுல்ட்டையும் யோனத்தான்ட்டையும் மட்டும். ஆனால் அவன் அதை வச்சு வெட்டல.
அதை வைத்து தாவீதை துரத்திட்டு இருக்கிறான். கடைசியில பெலிஸ்தியனை வெட்டும்படி கொடுக்கப்பட்ட பட்டயத்தால அந்த எந்த பட்டயத்தை வச்சு அவன் பரவாயில்ல இது இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தானோ அதாலேயே செத்தான். அவன் மரித்த போது தாவீது என்ன பாடினான் தெரியுமா? 2 சாமுவேல் 1 அதிகாரம் 21 வசனத்தின் பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன். சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவன் போல அவர் கேடகமும். அவன் மரணம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு அபிஷேகம் பண்ணப்படாதவனுடைய மரணம் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய ஆரம்பம் நன்றாயிருந்தது, முடிவு அபிஷேகம் பண்ணப்படாதவனுடைய முடிவை போல இருந்துச்சு. ரட்சிக்கப்பட்டவனுடைய முடிவு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். நோக்கம் தவறி ஓடுகிறவனுடைய முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? ரட்சிக்கவே படாதவனுடைய முடிவு எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், இன்னைக்கு அநேக துருபதேசங்கள் பரவி விட்டது. நீ ஒரு விஷயம் ரட்சிக்கப்பட்டுட்டேனா அதுக்கப்புறம் காலத்துக்கும் நீ எப்படி வாழ்ந்தாலும் ஓடினாலும் பரலோகம் என்று ஆவியானவர் தெளிவாய் அதனால தான் எழுதி வைத்தார். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தம் செய்யட்டும், ஆனால் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம். கலாத்தியருக்கு எழுதும் போது ஆவியானவர் எழுதுகிறார் 3 அதிகாரம் 3 வசனத்திலே, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரோ? சவுலுடைய முடிவு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு அபிஷேகமே பண்ணப்படாதவனுடைய முடிவு எப்படி இருந்துச்சோ அப்படி இருந்துச்சு. நோக்கம் மாறினதும் ஒருத்தன் அவனை ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க லிஸ்ட்லயே வைக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு முடிவு. ஆண்டவரே எனக்கு அதை தாரும் இதை தாரும்லாம் கேட்கலப்பா. ஓட்டம் முடியும் போது ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய முடிவு எப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும் ஆண்டவரே. ஒரு விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிக்கிறவனுடைய முடிவு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும்பா. அநேகர் ஆவியில் ஆரம்பம் பண்ணுகிறார்கள், ஆனா முடிவு மாம்சத்தில் இருக்கிறது. உன் எதிராளியாய் நீ யாரை செட் பண்ணி வைக்கிற? இன்னைக்கு மாற்று. ஆவியானவர் எச்சரிக்கிறார். நடுக்கத்தோடு பயத்தோடு தாழ்மையோடு இந்த வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். உன் எதிராளி யாரு? சிலர் சொல்லுவாங்க, யாரை மன்னித்தாலும் இவங்களை மன்னிக்க மாட்டேன். அப்படி சொல்றதுக்கு காரணம் உண்டு. அப்படிப்பட்ட செயல் அவங்க செஞ்சிருப்பாங்க, உண்மைதான். ஆனா நமக்கு ஒரு நியாயாதிபதி இருக்கிறார் அல்லவா? நீங்க அவர் தாவீது சவுலை பகைக்கலங்க, ஆனா கர்த்தர் அடிச்சார்ல. நீங்க இந்த சவுலுடைய சரீரத்தை நீங்க பாத்தீங்கன்னா 10வது வசனம் 31:10 அவன் ஆயுதங்களை அஸ்தரோத் தேவனுடைய கோவிலிலே வைத்து. யாருடைய ஆயுதங்களை யார் எடுத்துட்டு போறாங்க? சவுலுடைய ஆயுதங்களை பெலிஸ்தியர் எடுத்துட்டு போய் எங்க வைக்கிறாங்க? அஸ்தரோத் கோயிலிலே வைத்து அவன் உடலை பெத்சானின் அலங்கத்திலே. இப்ப சவுல் உடல் எதோட தொங்கிட்டு இருக்கு? செவரோட தொங்கிட்டு இருக்கு. இந்த செவரோட சவுல் உடல். இதை பார்க்கும்போது நமக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகுது தெரியுமா? இதே சவுல் தாவீத செவரோட குத்தி போட பார்த்தான். இதை தாவீது பழிக்கு பழி செய்யல, கர்த்தர் பார்த்தார். கர்த்தர் பார்த்தார். கர்த்தர் பார்த்தார். உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்றார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை ஆண்டவர் அவர் பதிலளிப்பாருங்க. அவர் பதில் அளிக்கணும்னா தாவீது சவுலை பகைக்க கூடாது. நம்ம ஒரு சான்ஸ் கிடைச்சா செவரோட முடிவு. இது எவ்வளவு பயங்கரமா இருக்கு பாருங்க. இஸ்ரவேல் குழந்தைகளை எல்லாம்
தண்ணீர்ல மூழ்கடித்து கொல்ல பார்த்தான். யாரு? பார்வோன். இஸ்ரவேலர் என்னைக்காவது ஜெபம் பண்ணிருப்பாங்களா இந்த பார்வோன் அதே போல முங்கி சாகட்டும்? இல்ல, தப்புனா போதும் வந்தாங்க. ஆண்டவர் விட்டாரா? பார்வோன் மொத்த சேனையை கொண்டு வந்து, இதுல எத்தனை பிள்ளைங்களுடைய குடும்பம் அழுதுட்டு இருந்திருக்கும். அந்த குழந்தைகள், மோசே எஸ்கேப் ஆயிட்டாரு, ஆனா எத்தனை குழந்தைகள் இப்படி தூக்கி போட்டிருப்பாங்க. எத்தனை பேருடைய கண்ணீர், சிறுமைப்பட்டவர்களுடைய, ஏழைகளுடைய, நியாயம் எடுபட்டு கதறவர்களுடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் பார்த்து விட்டு சும்மா இருக்க மாட்டார். விட்டார் ஆண்டவர், அவ்வளவு பேரையும் கொண்டிருப்பார், அப்படியே தண்ணீர்ல மூழ்க வைத்தார்ல. ஒருவன் கூட தப்பாம. பழி வாங்குதல், பதில் செய்கிறது கர்த்தருக்குரியது. அவர் பார்த்துப்பார், நோக்கத்தை மாற்றாத. எந்த நோட்டம் ஜெயத்துடன் இந்த வேர்டு நேரத்துல இருந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சுட்டு, ஒருவனுடைய முடிவு எப்படி இருக்கும்? ஏங்க பல விதங்கள்ல மாறணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது செட் பண்ணி வச்சிருப்பார். அதெல்லாம் தேவன், அது நமக்கு இங்க தெரியாது. அங்க நம்ம நினைக்க ஐயோ இப்படி ஆயிட்டே அப்படி ஆயிட்டேன்னு. இல்லை, அந்த ஆத்துமா சேவ் ஆகிறதா முக்கியம். இவனுடைய முடிவை குறித்து தாவீது சொல்றார், அபிஷேகம் பண்ணப்படாதவருடைய அதே போல போச்சு சவுலே, போச்சு, எல்லாம் போச்சு. எப்படி இருந்தவன் சவுலே? ஆவியில் ஆரம்பம் பண்ணி அநேகர் ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். கண்களை மூடி முடிந்த எழுந்து நிற்கலாம். இல்லை உங்களுக்கு முழங்கால் போட்டு ஜோமன்னு தோணுச்சுன்னா முழங்கால் போடலாம். ஒரு 5 minutes. நேரமாகிவிட்டது, இருந்தாலும் ஆவியானவர் பாரப்படுத்துகிறார். உன் எதிராளியாய் நீ பிசாசை தவிர வேற யாரையும் பார்க்க கூடாது. நோக்கம் மாறி ஓடுனா, நீ சொல்ற நியாயம் உன் சைட்ல இருந்து கரெக்டு தான். யோனத்தான் சவுல் என்ன சொல்றான்? அவன் இருக்கிறது வரைக்கும் நீ ராஜாவாக முடியாது, பார்த்துக்கோ. நல்ல கரெக்டு தானங்க. ஆனா இல்லையே, யோனத்தான் சொல்றேன், அவன் இருக்கிறது வரைக்கும் உனக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை. அதனாலதான் நான் இப்படி எல்லாம் செய்யறேன், உனக்காக தான் நான் செய்யறேன். நம்ம நியாயம் அப்படித்தானே இருக்கும். பிள்ளைங்க வந்து கேட்பாங்க, ஏமா அவங்க கிட்ட பேசாம இருக்கிறீங்க? உனக்கு வேண்டிதான், நான் உனக்கு வேண்டிதானே சண்டை போடுறேன். சவுல் யோனத்தான் சொன்னது போல. ஆவியானவர் தெளிவாய் பேசுகிறது. என் ஆவியில் நான் அதிகமாய் உன் எதிராளியாய் நீ பெலிஸ்தியனை செட் பண்ணலன்னா, அவன் முதலாவது வந்து பார்ப்பான், முற்றுகையிடுவான், அணிவகுத்து நிற்பான், பாளையத்தை போடுவான், நெருங்குவான், வெட்டுவான். நோக்கம் மாறாது முன் செல்ல கிருபை தார். முடிந்தால் 2 கைகளை உயர்த்தி நோக்கம் மாறாது முன் செல்லணும். பிரியமானவர்களே, ஜெயிச்சே ஆகணுங்க, வேற வழியே இல்லை. உங்க எல்லைக்குள்ள பெலிஸ்தியன் பாளையம் போடக்கூடாது. இன்னைக்கு நீ உண்மையா அர்ப்பணித்தா இன்னைக்கே கர்த்தர் துரத்துவார், இன்னைக்கே கர்த்தர் துரத்துவார், இன்னைக்கே கர்த்தர் துரத்துவார். உன் எதிராளியா நீ யாரை செட் பண்ற? உன் எதிராளியாய் நீ யாரை செட் பண்ணுற? உன் எதிரி யார்? உன் எதிரி யார்? உன் உள்ளம் யாரை பகைக்கிறது? உன் உள்ளம் யாரை வெறுக்கிறது? யார் மேல் உனக்கு கசப்பு அதிகமா இருக்கிறது? இவைகள் உன்னை தான் பாதிக்கும், உன்னை தான் பாதிக்கும். சவுலே, உனக்கு தான் பாதிப்பு. ஏன் உனக்கு உன்னால உன் பிள்ளையும் பாதிக்கப்படுது. சவுலே, இதுவா நீ அவன் மேல வச்ச பாசம்? தாவீது புலம்பும் போது என்ன சொல்லி புலம்புவார் தெரியுமா? வீட்டில் போய் இன்னைக்கு இதை படிங்க. 2 சாமுவேல் 1:23 உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாயிருந்தார்களாம். என்ன பாசம் வச்சு என்னத்துக்கு சவுலே? உன் பிள்ளைய உன்னால இப்படி ஆயிட்டே சவுலே.
பிரியமும் இன்பமுமா இருந்தாங்க. இதுவா பிரியம்? உன் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமையை கொண்டு வர, இதுக்கா நீ வச்ச பாசம்? உன்னுடைய மாம்ச வைராக்கியம், உன்னுடைய பிடிவாதம், உன்னுடைய இருதய கடினம் உன் பிள்ளைக்கு அல்லவா பாதிப்பை கொண்டு வந்துச்சு. இந்த யோனத்தான மாதிரி ஒரு நல்ல பையனை பார்க்க முடியுமா? இப்படி ஒரு நல்ல பிள்ளைய பார்க்க முடியுமா? அநியாயமா போச்சே சவுலே, அநியாயமா போச்சு. உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு உண்மையிலே பாசம் இருக்காங்க, எதிராளியா சாத்தான மட்டும் செட் பண்ணி வைங்க. அந்த இடத்துல வேற யாரையோ வச்சு பார்க்காதீங்க. உங்களை காயப்படுத்துறாங்களா? பரவாயில்ல, நீங்க காயப்படுத்திடாதீங்க. உங்களை யாராவது காயப்படுத்துறாங்க, அநியாயம் செய்யறாங்கன்னா பதில் செய்கிற ஒருத்தர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் பார்த்து விட்டு சும்மா இருக்க மாட்டார். அவர் நீதி செய்ய எழுந்தருளும் போது ஆண்டவரே கிருபை தார். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, glory Baba, அர்ப்பணித்தேன் 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 ஆமென். என் ஆவி ஆத்ம சரீரம் ஹல்லேலூயா. என் ஆவி சொல்லுங்க, உள்ளமுடல் எல்லாமே, உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கொடுத்துருங்க கொடுத்துருங்க. ஆமென். கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. கைகளை உயர்த்தி அர்ப்பணித்தேனா. சகோதரி சகோதரா, நீ தோத்திரக்கூடாது இருந்தா ஆவியானவர் பாரப்படுத்தி பேச வைத்துக் கொண்டிருந்தா. நீ ஜெயிக்கிறத அவரும் பார்க்க விரும்புகிறார். நீ ஜெயிக்கிறத அவர் பார்க்க விரும்புகிறார். உன் எல்லைக்குள்ள நீ பெலிஸ்தியன் பாளையம் போடக்கூடாது. ஆமென். அப்பா, என்னை முழுவதும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் க்ளோரி. அப்பா, என்னை ஆமென் உயிரோடு இருக்கும். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்தீர். எங்க கூட தெளிவாய் பேசினீர். நாங்க அநேக காரியங்களுக்காக நோக்கத்தை இந்த நோக்கத்தை மாற்றுறதுனால எவ்வளோ பெரிய இழப்பு, எவ்வளோ பெரிய தோல்வி என்பதை இந்த நாளிலே எங்களுக்கு தெளிவாய் பேசினேன். சவுலை போல, அபிஷேகம் பண்ணப்படாதவனை போல எங்க ஓட்ட முடிச்சிடக்கூடாதுப்பா. தாவீதை போல அந்த நிறைவோடு, நிச்சயத்தோடு ஆண்டவரே, எங்க நோக்கம் மாறாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். உள்ளம் உடல் எல்லாம் உமக்கு தந்தேனே. உள்ளம் உடல் எல்லாமே கள்ளம் கபடு இல்லாமல்
கள்ளம் கபடு நீர் காத்து கொள்வீராக. எங்களுக்கு யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. ஆவியானவர் இதை உணர்த்தி நடத்தும், ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும், சாட்சியாய் நிறுத்தும். பெலிஸ்தியனுடைய பாளையம் இனி நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லையில் இராதபடிக்கு கர்த்தர் முற்றிலும் அப்புறப்படுத்துவீராக. ஜெயத்தை காண பண்ணுவீராக. எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.